ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பீன்ஸ், கேரட் 2யும் சேர்த்து ஒரு பொரியல் பண்ண போறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோல காட்டியிருக்கேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோ எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பீன்ஸ், கேரட் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இது சாம்பார், ரசம் எந்த சமையலுக்குனாலும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு வீடியோ காட்டியிருக்கேன். வாங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீன்ஸு கேரட்டு பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதனால் பீன்ஸு கேரட்டு ரெண்டையும் நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய், அப்புறம் பாருங்கள் கடுகு உளுந்து, வெங்காயம், கருவேப்பிலை இதை போட்டு நல்லா அப்படி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பு நார்மல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல பீன்ஸ் கேரட்டு, இதை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா அலசிக்கிட்டு போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்காதையும் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாமே போட்டாச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையானது உப்பு போட்டுக்கலாம். நான் இந்த அளவு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா அது இது பண்ணி கிண்டி விட்டுட்டு அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். அது அப்படியே நார்மல் தீயில் அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கட்டும். இந்த பீன்ஸ் கேரட்டை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா சூடில் நல்லா வதக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அப்படி வதக்கிக்கோங்க. இப்போ இதில் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், லைட்டாக போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சோன்னு சிக்கன் பொரிக்கிற பொடி போட்டுக்கலாம். இதுதான் போட போகிறேன், சிக்கன் 65 மசாலா. இப்போ நல்லா கிண்டிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், நமக்கு எவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா கிடச்சிருக்குன்னு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பீன்ஸ் கேரட் பொரியல் எல்லோரும் எப்படி செஞ்சேன்னு சொல்லி பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம புதுசாக பழகுறவங்க கூட அதை நம்ம ஈஸியாக செய்யலாம். அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.